அப்போ வந்து பூமி ஒழுங்கான ஒரு பதவில எப்ப மழை பெய்யுமோ அப்ப மழை பெய்யும், எப்ப வெயில் அடிக்குமோ அப்ப வெயில் அடிக்கும். அதிகமான வெயிலோ அதிகமான மழையோ அதிகமான குளிரோ எந்த இடத்துக்கு தேவையோ அந்த இடத்துல தான் இருக்கும். இப்படிதான் அது மறைக்கப்பட்டிருக்கு. எப்ப நம்ம இந்த பசுமையில வாயுக்கள் நேரா போய் பூமி மேல படியுதோ அந்த அட்மாஸ்பியர்ல, அப்போ போய் இந்த மஸ்லின் துணியில ஓட்ட போட்டுடுது. துணியில நீங்க வழியா தெரியல, ஓட்ட போட்டுடுது. ஓட்ட போடுவது என்ன ஆகுதுன்னா அந்த புற ஊதாக்கதிர்கள் அல்ட்ரா வயலட் ரேஸ் யூவி ரேஸ் அதிகமாக பூமி மேல விழும். அப்ப அதிகமாக விழ விழ பூமி சூடாது. இப்போ ஒருத்தருக்கு உடம்பு சூடானா என்ன பண்ணுவோம், என்ன சொல்லுவோம்? ஃபீவர், ஜுரம். ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லை, நம்மளுடைய டெம்பரேச்சர் நார்மலா இருக்கு, 100 டிகிரி வந்துருச்சுன்னா என்ன சொல்லுவோம்? அவங்களுக்கு உடம்பு சரியில்லை, ஜுரம் அப்படின்றோம். அதுதான் இப்ப பூமிக்கு நடந்து கொண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 200 வருஷமா பூமிக்கு ஜுரம் வந்திருக்குது. ஏன்னா பூமி சூடாகிட்டே போகுது. 14 டிகிரி சென்டிகிரேட் என்பதுதான் ஒரு கரெக்டான ஒரு ஆவரேஜ் டெம்பரேச்சர். ஒரு உலகம் முழுக்க ஆர்டிக்ல பார்த்தீங்கன்னா மைனஸ்ல இருக்கும். நம்ம ஊர்ல பார்த்தீங்கன்னா 30 டிகிரி 40 டிகிரில இருக்கும். சில ஊர்ல பார்த்தீங்கன்னா 50 டிகிரி கூட இருக்கும். துபாய் போன்ற ஊர்லாம் 50 டிகிரி சூடாக இருக்கும் பாலைவனம். இந்த மாதிரி உலகம் முழுக்க வேற வேற டெம்பரேச்சர்ல இருக்கும். ஆனா இந்த அதுல வந்து ஆவரேஜ் டெம்பரேச்சர் 14 டிகிரி தான் இருந்தது ரொம்ப வருஷமா. இப்ப எவ்வளவு ஆயிடுச்சுன்னா 15.2 டிகிரி, அதாவது 1.2 டிகிரி. நான் சொன்னேன் அந்த நம்பர் ஞாபகம் வச்சுக்கோங்க. 1.2 டிகிரி சென்டிகிரேட் அதிகமாயிடுச்சு. அப்போ பூமிக்கு ஜுரம் அதான் நடந்துருக்குது. உலகம் சூடாக சூடாக என்ன ஆகும்? இப்ப நீங்க ஒரு ஐஸ் கட்டி எடுத்து வெளில வச்சீங்கன்னா ஃப்ரீசர்ல இருக்கிறது ஐஸ் கட்டியா இருக்கும். அதை வெளில வச்சீங்கன்னா என்ன ஆகும்? புரியுங்க. அதே போலதான் நம்மளை பாதுகாத்து கொண்டிருக்கும் ஆர்டிக் அண்டார்டிக்ல கிளேஷியர்ஸ். கிளேஷியர்ஸ்னா பனிமலை, அது உருக ஆரம்பிக்குது. பனிமலைகள் இப்ப முன்னாடி அவ்வளோ கிளேஷியர்ஸ் இருந்தது, கிளேஷியர் மவுண்டன்ஸ் இருந்தது. எல்லாமே இன்னைக்கு உருக ஆரம்பிச்சு எங்க வருது? கடலுக்கு போகுது. கடலுக்கு போகும்போது தண்ணி நம்ம ஊருக்கும் வருது, அது உருகி கடலுக்கும் போகுது. அப்போ மீன் சி லெவல் அப்படின்றது 0 டிகிரி. உங்க எல்லாருக்கும் தெரியும், 0னா மீன் சி லெவல். அது அதிகமாக அதிகமாக அந்த கடலோர பகுதிகள் எல்லாம் கடலுக்கு கீழே போக ஆரம்பிக்குது. குறிப்பாக ஐலண்ட் நேஷன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அதாவது தீவு நாடுகள். இப்ப நம்ம தீவு நாடுகள், நம்ம ஒரு தீபகற்ப நாடு, பெனின்சுலா. நம்ம கூட ஓரமா இருக்கோம், நம்மளை சுத்தி கடல் இருக்கு, மேல கடல் கிடையாது. ஆனாலும் கடல் உள்ளமா வந்துட்டு தான் இருக்குது. இப்ப சென்னையில பாத்தீங்கன்னா சுனாமி போது கடல் வந்து சிட்டிக்குள்ளேயே வந்துருச்சு. அது மாதிரி அது வேற விஷயம். ஆனா சொல்றேன், ஐலண்ட் நேஷன் தீவு நாடுகள்லாம் அந்த கடல் மட்டம் உயர உயர உள்ள போகுது. இப்போ எத்தனை மால்தீவ்ஸ் ஒரு ஊர் இருக்கு, நீங்க எல்லாருமே இப்ப எல்லாருக்கும் தெரியும், எல்லாருமே அந்த ஊருக்கு போறாங்க. எத்தனை பேர் போனோம்னு போயிருக்கிறீங்க, போக ஆசைப்பட்டிருக்கீங்க? எல்லாருக்கும் போக ஆசையா மால்தீவ்ஸ்? யார் யாருக்கெல்லாம் போக ஆசை? நானே போனது இல்லை. மால்தீவ்ஸ் ஒரு ஐலண்ட் நேஷன், அவ்வளோ அழகா போடுறாங்க. அதுல ஒரு 10-15 லட்சம் பேர் தான் வாழறாங்க. இன்னும் ஒரு 2050 இன்னும் ஒரு 50 வருஷம் தான் அந்த நாடு இருக்கும். ஏன்னா அது கடல் மட்டம் உயர உயர தண்ணிக்குள்ள போகுது அப்படின்னு சொல்றாங்க. இப்போ மால்தீவ்ஸ்ன்ற ஊரை ஒரு 10-20 வருஷத்துல பாத்துங்க, அதுக்கப்புறம் அந்த ஊரே இருக்காது. அப்ப அந்த ஊர்ல இருக்கிற மக்கள் எங்க போவாங்க? இன்னைக்கு 10-15 லட்சம் பேர் இருக்காங்க. ஒரு 50 வருஷம் கழிச்சு ஒரு 30 லட்சம் பேர் அங்க வாழறாங்கன்னா அந்த 30 லட்சம் மக்களும் எங்க போவாங்க? எங்கம்மா போவாங்க? இப்ப நம்ம வீடு இருக்கிறோம், கடல்ல தண்ணி விஷயம் எங்க போக முடியும்? அவங்க எங்க அகதிகள், நம்ம வேற நாட்டுக்கு தான் போகணும் இல்லையா? ஊர் மக்களுக்கு தண்ணியில நிலம் முழுகுது, வேற வழியில போட்டு என்ன நினைச்சு வேற ஊருக்கு அகதிகளாக போவாங்க. அப்போ இவங்க போர்க்கால அகதிகள் கிடையாது, கிளைமேட் ரெஃப்யூஜிஸ். இந்த வார்த்தைகள்லாம் உங்களுக்கு சொல்றேன் எதுக்குன்னா நீங்க தெரிஞ்சுப்பீங்கன்றது உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருந்தாலும் இதெல்லாம் நடக்கக்கூடிய ஒரு விஷயங்கள். கிளைமேட் ரெஃப்யூஜிஸ்னா காலநிலை அகதிகள். இப்போ நம்மளே பார்க்குறோம், சில ஊர்ல பார்த்தீங்கன்னா தண்ணி பஞ்சம், விவசாயம் பண்ண முடியல, குடிக்க தண்ணி இல்லை, நாங்கெல்லாம் வெளியூருக்கு போயிட்டோம்வாங்க. பார்த்துருக்கீங்களா? சென்னையில பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பீச்சில் வந்து கேரளா சிங்கல்லா கூப்பிட்டு இருப்பாங்க, விட்டுட்டு இருப்பாங்க. அவங்களை கேட்போம், நாங்கள் எந்த ஊருன்னா எங்கள் ஊரில் தண்ணி இல்லைம்மா, விவசாயம் பண்ண முடியல, இங்கே வந்துட்டோம் அப்படின்வாங்க. அதுதான் காலநிலை அகதிகள். அப்போ அது பேர் தெரியல, எங்களுக்கு பாவம் பஞ்சப்படைக்க வந்து
இதுதான் ஒரு குளோபல் வார்மிங்கால நடக்கக்கூடிய ஒரு விஷயம். இதெல்லாம் நம்ம நிறைய பார்த்துருக்கோம். அடுத்தது கிளைமேட் சேஞ்ச், காலநிலை மாற்றம். இது பற்றி ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா, நம்ம தமிழ்நாடா இருக்கட்டும், தருமபுரியா இருக்கட்டும், முக்கியமா நம்ம எல்லாமே ஃபார்மிங், அக்ரிகல்ச்சர், விவசாயத்தை சேர்ந்த ஒரு பகுதி தான் தமிழ்நாடு. நானும் விவசாய குடும்பத்தை சேர்ந்த ஒரு மகள் தான். என்னுடைய தாத்தாவும் விவசாயம் தான் பண்ணாங்க. எங்க அண்ணன்களும் இன்னைக்கு விவசாயம் தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நான் எங்க அப்பா தான் சென்னையில் இருக்கோம். இருந்தாலும் விவசாயத்தை விடாம எங்க மாமியார், மாமனார், எங்க அப்பா எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. எல்லாருக்கும் உங்களுடைய நம்ம சகோதரர் டிஎன்சி மணிவண்ணன் சொன்ன மாதிரி அது ஒரு பேஷன். பண்ணணும், பேஷனா பண்றாங்க, விவசாயம் செய்யணும். எல்லாருமே நிறைய பேர் விவசாய குடும்பத்தை சேர்ந்தவங்க இருப்பீங்க இல்லையா? எல்லாருக்கும் கிராமத்துல விவசாயம் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா இந்த கிளைமேட் சேஞ்சால அதிக வெள்ளம், அதிக வறட்சி, நீங்க இந்த வீடியோல பாத்தீங்க, அதிக வெயில், இதெல்லாம் நடக்குது. அதே பார்த்தீங்கன்னா இந்த மாசம் ஆகஸ்ட் மாசம் ஒன் ஆஃப் த வார்மஸ்ட் மந்த்ஸ் ஆஃப் த எர்த்ஸ் ஹிஸ்டரி. வார்மஸ்ட் மந்த்ஸ் இன்னைக்கு. இந்த முறை அந்த டெம்பரேச்சர் எவ்வளவு போயிருக்கு? 15.2 டிகிரிலேருந்து 17 டிகிரி போயிருக்கு இந்த மாசம் மட்டும். கடந்த மாதம் ஜூலை 21 ஞாயிற்றுக்கிழமை உலக வரலாற்றில் அதிக வெப்பமான நாளாக கணக்கிடப்பட்டிருக்கிறது. ஜூலை 21, 2024 Earth's recorded history சூடான நாள். அதெல்லாம் கிளைமேட் சேஞ்சால நடக்கக்கூடிய ஒரு விஷயம். ஆர்டர்ஸ் டே. இப்போ பார்த்தீங்கன்னா நான் சொல்லிட்டு இருந்தேன், ஏன் இதை பற்றி இன்னைக்கு பேசுகிறோன்னா, இந்த கிளைமேட் சேஞ்சால நம்ம விவசாயம் பண்ணிட்டு இருந்த நம்ம 3 போகம் விவசாயம், சம்பா, குருவை, தாளடி, இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதெல்லாம் பண்ணிட்டு இருந்தோம். 3 போகம்ன்றது இப்போ 2 போகம், 1 போகமா குறைஞ்சிச்சு. அதே சமயம் ஏன்னா நம்ம பார்த்தோம் இல்லையா, வறட்சி, மழை இல்லை. எவ்வளோ நாள் மழை இல்லாமல் நம்மளால விவசாயம் பண்ண முடியல. விவசாயத்துக்கு ஆடிப்பட்டம் தேடி இல்லைன்னு நம்மளுக்கு சொல்லி கொடுத்தாங்க. ஆடிப்பட்டம் மறைச்சிட்டு உட்காந்துருந்தோம். தண்ணி வருமா கொடுப்பாங்களா, பக்கத்து ஊர்ல வருமா, பக்கத்து ஸ்டேட்ல இருந்து வருமா. ஏன்னா கொஞ்சோண்டு வேற செடி வந்தவொடனே கருவிடும். தண்ணி இருந்தாதான் அது வளரும். அதனால தண்ணி இல்லை, மழை இல்லை, குளத்துல ஏரியில தண்ணி இல்லை, மானமும் மழை பெய்யல. எப்படி வருது? 2 சீசன் இருந்தது பருவமழை. நார்த் ஈஸ்ட் மான்சூன், வடகிழக்கு, தென்மேற்கு, சவுத் வெஸ்ட். பாடலாம் இல்லை தென்மேற்கு பருவ காற்று அப்படின்னா. ஆனா இப்ப அந்த மாதிரி மான்சூன்லாம் கிடையாது. வடகிழக்கு மான்சூன்ல பாத்தீங்கன்னா, நார்த் ஈஸ்ட் மான்சூன்ல 40 நாள் மழை பெய்யும். 40 நாளோ 30 நாளோ ஒரு மாசமா மழை பெய்யணும். அதே போல சவுத் வெஸ்ட் மான்சூன் ஒரு 10-20 நாள் மழை பெய்யணும். டோட்டலா தமிழ்நாட்டுக்கு நமக்கு ஒரு 50-60 நாள் மழை பெய்து கொண்டு இருக்கணும் அப்பப்ப. இது ஒரு சமயம் வரும், அது ஒரு சமயம் வரும். ஆனா இப்ப எப்படி பெய்யுது தெரியுமா? இந்த காலநிலை மாற்றத்தினால 2 நாள் எல்லா மழையும் பெய்யுது. நாம் வருடத்திற்கு தமிழ்நாட்டுக்கு தேவைப்பட்ட மழை, பெய்யக்கூடிய மழை பார்த்தீங்கன்னா 1050 மில்லிமீட்டர் தான். அந்த 1050 மில்லிமீட்டர் 2 நாள்ல கொட்டிடுது. அப்ப அந்த தண்ணி 2 நாள் நம்ம விவசாயம் பண்ணிட முடியுமா? 2 நாள் விவசாயம் பண்ணி அறுவடை பண்ணிட முடியுமா? எப்படி முடியும்? அந்த தண்ணியை நம்ம எங்க வைக்கிறது, எங்க தேக்கிறது? ஏரி குளத்துல நிறைய ஆக்கிரமிக்கப்பட்டுருச்சு. ஏரியே இல்லை. ஏரி கரையை பலப்படுத்துது. முன்னாடிலாம் குடிமராமத்து பண்ணி ஏரி குறையெல்லாம் பலப்படுத்தி வச்சிருந்தோம். இப்போ குளங்கள் கிடையாது, ஏரிகள் கிடையாது. அதை சுற்றி பலப்படுத்த முடியல, பண்ணல. இல்லை டேம்ல தேக்கி வைக்கணும், அணை கட்டோ இல்லை செக் டேம்னு சொல்றோம், செக் டேம்ல தேக்கி வைக்கணும். தண்ணீர்களை தேக்கி வச்சாதான் நம்மளால விவசாயம் பண்ண முடியும். ஏன்னா தமிழ்நாடு விவசாயத்தை நம்பிய ஒரு மாநிலம். ஆனா தண்ணி நம்மளால தேக்கி வைக்க முடியல. தேக்கி வச்ச தண்ணிய 2 நாள் கழுவுக்கு வேக வேகமா அமுச்சிடும். ஏன்னா டேம் உடஞ்சிடுமோ இல்லை வேற ஏதாவது ஆயிடுமோ அப்படின்னு பயம் இல்லையா? நீங்க பாத்தீங்க, போன மாதம் மேட்டூர்ல அவ்வளவு தண்ணி வந்தது. தண்ணி இல்ல நம்ம விவசாயம் கஷ்டப்பட்டாங்க. அந்த சமயம் தண்ணி வரல. வேற வழி இல்லாம ஏகப்பட்ட மழை பெஞ்சு அந்த ஊர்ல தண்ணிய கொண்டு நம்ம கொடுக்குறாங்க. அந்த டேம்ல தேக்கி வைக்கிறோம். 16 மதகுகளே திறந்து விட்டாச்சுன்னா அவ்வளோ தண்ணி ஒரே நாள்ல கிட்டத்தட்ட ஒரு 15-20 டிஎம்சி தண்ணி கடலுக்கு
நம்ம தர்மபுரிக்கு தேவைப்படக்கூடிய தண்ணி எவ்வளோ? நான் சொன்ன அந்த நம்பர்வா 2 TMC. வருடம் முழுக்க தர்மபுரி மாவட்டத்திற்கு தேவைப்படும் தண்ணி 2 TMC தான். ஆனா ஒரே மணி நேரத்தில் அந்த 2 TMC தண்ணி கடல்ல போய் கலந்துருச்சு. அதனாலதான் நீர் மேலாண்மைக்கு நம்ம திட்டங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம். கண்டிப்பாக நம்ம ஏரி குளங்களை தூர் வரணும். அது உங்க கிராமத்து கூட நம்மளுடைய இளமவன் சகோதரர் சொல்லியிருந்தாங்க, நீங்க உங்க ஊர்ல போய் அந்த மரங்கள்லாம் நடுங்க, உங்களால முடிஞ்சதை செய்யுங்க அப்படின்னாங்க. நம்ம ஏரி குளங்களை தூர்வார கண்டிப்பாக நம்ம செய்ய வேண்டாம். பண்ணாலே ஏரியில தண்ணி தேங்கினாலோ குளங்கள்ல தண்ணி தேங்கினாலோ நம்ம கிணறுல தண்ணீர் தேங்கும் இல்லையா? நம்ம கிரவுண்ட் வாட்டர் ரீசார்ஜ் ஆயிடும், நிலத்தடி நீர் அதிகமாகும். அப்ப நம்ம வீட்டு கிணத்துல தண்ணி வரும், நம்ம வீட்டு கிணத்துல தண்ணி இருந்தா நம்ம தோட்டத்துக்கு தண்ணீர் கிடைக்கும். இதுதான் ஒரு கோட்பாடு. நீர் மேலாண்மை திட்டங்களுக்கு அதிகமாக நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். அதுதான் கிளைமேட் சேஞ்சுக்கான ஒரு சொல்யூஷன். கிளைமேட் சேஞ்ச் ஒன்றும் பண்ண முடியல, எல்லாரும் கரண்ட் உபயோகிக்கிறோம், எலக்ட்ரிசிட்டி உபயோகிக்கிறோம், அதுக்கு கோல் நிலக்கரி உபயோகிக்கிறோம். அதே போல பெட்ரோல் டீசல் போட்டு தான் வண்டி போகுது. அதுக்கு என்ன தேவைப்படுது? அதுவும் நிலக்கரி, ஃபாசில் ஃபியூவல், அதாவது புதைப்படிவ எரிபொருள், மண்ணுக்கு கீழே கிடைக்கக்கூடிய எரிபொருளை பயன்படுத்தி தான் டீசல் பெட்ரோல் உபயோகிக்கிறோம். இத்தனையா நம்ம உபயோகிக்கிறோம். அப்ப எப்படி நம்ம சுற்றுச்சூழல் மாசை கட்டுப்படுத்துறது? அப்ப வேற வழி இல்லை, குளோபல் வார்மிங் நடந்துதான் தீரும். அதே சமயம் கிளைமேட் சேஞ்ச் வந்துதான் தீரும். காலநிலை மாற்றம் கண்டிப்பாக உலகம் சூடாகி கொண்டிருக்கும். இன்னும் நிறைய வறட்சி, இன்னும் நிறைய வெள்ளம், நீங்க பார்த்த மாதிரி நாட்டுக்கு எல்லாமே வரக்கூடிய ஆபத்துகள் இருக்கிறது. அப்புறம் நம்ம என்ன பண்ணணும்? நம்மளுடைய குளங்களை, ஏரி குளங்களை தூர்வாரி வரக்கூடிய, ஏன்னா மழை 2 நாள் பெஞ்சிடுது, அதை நம்ம தேக்கி வைக்கணும். இப்போ ஊட்டியில 2 நாள்ல 950 மில்லிமீட்டர்ஸ் மழை, போன வருஷத்துக்கு முதல் வருஷம் 2 நாள். அப்ப என்ன பண்ணுவீங்க? இவ்வளவு மழை என்ன பண்றது? கடல்ல விட்டுறதா? நம்ம தேக்கி வைக்கிறதுக்கான முயற்சிகள் நாம் ஈடுபட வேண்டும். அதனாலதான் இந்த கிளைமேட் சேஞ்சை நம்மளால தடுக்க முடியல. ஏன்னா 15 டிகிரி வந்துருச்சு, இந்த மாசம் 17 டிகிரி, உலகம் சூடாயிடுச்சு. அப்ப கிளைமேட் கிரைசிஸ் வருது. நாம என்ன பண்ணணும்? நீர் மேலாண்மை திட்டங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். அதே போல இந்த டாக்குமெண்ட்ரியில கிளைமேட் கிரைசிஸ் பத்தி பாத்தீங்க. நீங்க கல்கி படம் வந்துச்சு, தமிழ் படம் பாத்தீங்களா? எல்லாரும் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. நல்லா ஓடிச்சு, படமும் நல்லா இருந்தது. அந்த மாதிரி படங்களை என்ன சொல்லுவாங்க தெரியல? டிஸ்டோபியன் மூவிஸ் அப்படின்னாங்க. யூட்டோபியா, டிஸ்டோபியான்னு 2 கருத்து கிளைமேட் சேஞ்சோட வராது. அவன் எவ்வளவு நேரம் தான் கிளைமேட் சேஞ்ச் சரி பசங்களுக்கு வேற சொல்லணுமே. இப்ப யூட்டோபியான்னு என்ன அர்த்தம்? நம்ம விரும்பக்கூடிய ஒரு உலகம், சுத்தமான காற்று, தெளிந்த நீரோட, ஒரு சுகாதாரமான குழந்தைகள், பாதுகாப்பான ஒரு பெண்கள் உலகம். பாதுகாப்பான ஒரு பெண்கள் உலகம் தேவை இல்லையா? அது ஒரு யூட்டோபியன் கான்செப்ட் தான் நினைக்கல. அப்புறம் மரங்கள்ல இருந்து பறக்கக்கூடிய பறவைகள், பட்டாம்பூச்சிகள், துள்ளி விளையாடும் மீன்கள், இதெல்லாம் ஒரு யூட்டோபியன். ஒரு நம்ம எதிர்பார்க்கிற, நமக்கு ஆசைப்படுற, நாம் விரும்பக்கூடிய உலகம். அது என்ன கிடைக்குதுன்னா அட்வர்டைஸ்மெண்ட் டிவியில மட்டும் கிடைக்குதா இல்லையா? அட்வர்டைஸ்மெண்ட் என்ன நல்லா கிடைக்கும்? A good cup of coffee by your husband. அது ஒரு பெரிய விஷயம். Who doesn't like a good cup of coffee from husband? That is very nice. அது ஒரு யூட்டோபியன் உலகம். காலையில இதுவரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம்? நம்ம தான் காஃபி போட்டு எல்லாரும் எழுப்புற மாதிரி பார்த்துட்டு இருந்தோம் எல்லா படங்களையும், அட்வர்டைஸ்மெண்ட்லயும். இப்பதான் புதுசா வருது, ஹஸ்பண்ட் காஃபி போட்டு வைஃப் எழுப்புறாங்க. அது ஒரு யூட்டோபியன் உலகம். அது நடக்கும், நிறைய வீட்டில் நடக்கும், எங்க வீட்டில் நடக்குது, எனக்கு ரொம்ப கிடைக்குது, அது எனக்கு ஒரு ஹாப்பி. அதே போல இன்னொரு டிஸ்டோபியானா ஒரு பயங்கரமான உலகம். அந்த மாதிரி ஒரு உலகத்தை வாழவே கூடாதுன்னு பயம். இப்ப கல்கி படத்தை பார்த்தீங்க இல்லையா? எப்படி இருக்குது? பயங்கர செடி கிடையாது, கொடி கிடையாது, ஒரு தண்ணி கிடையாது, ஒரு சுத்தமான காற்று கிடையாது. காற்று கூட மூக்கில் ஆக்சிஜன் நினைச்சுட்டு அவங்க போறாங்க. சுத்தமான தண்ணி இருக்காது, சுத்தமான காற்று இருக்காது. அந்த மாதிரி டிஸ்டோபியன் மூவிஸ், ஆங்கில திரைப்படங்கள் ஏகப்பட்டது வந்துருக்குது. மேட் மேக்ஸ் ஃபியூரி, ஹங்கர் கேம்ஸ்னு ஒரு படம் இருக்கும், நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ஹங்கர் கேம்ஸ் அதுல பாத்தீங்கன்னா இன்னொருத்தர் அழிச்சுட்டு தான் அவங்க வருவாங்க. 10 பேர் அழிச்சுட்டு ஒருத்த உயிரோட இருப்பான். அதுதான் ஹங்கர் கேம்ஸ். அந்த மாதிரி கதைகள்லாம் நம்ம பார்க்கணும். இந்த மாதிரி படத்துல வாலின்னு ஒரு கார்ட்டூன் படம் பார்த்துருப்பீங்களா?
வாலீன், வால் WALLE, வாலீன். ஒரு கார்ட்டூன். அந்த கார்ட்டூன் படத்துல ஒரு சின்ன உலகத்தை விட்டு மக்கள் காலி பண்ணிட்டு போயிடுறாங்க. உலகத்தை வாழ முடியல, ஒரே குப்பை, எங்க பார்த்தாலும் பிளாஸ்டிக் குப்பை, நெகிழி குப்பைகள், எலக்ட்ரானிக் குப்பை, எங்க பார்த்தாலும் நம்ம நினைக்கிற குப்பை இல்லாம மோசமா அந்த எலக்ட்ரானிக் குப்பை, நிறைய காருங்க, தம்பியாட் பார்த்தீங்களா எப்படி இருக்கும், காருங்க, லாரி, உடஞ்சு போனது எல்லாமே ஒரு இடத்துல போட்டு வச்சிருக்காங்க. ஆனா உலகமே ஒரு குப்பை காடாக கிடைக்கிறது. அதுல இருக்க மக்கள் எல்லாம் ஒரு ராக்கெட்ல போய் ஏதோ ஒரு ஸ்பேஸ்ல செட்டில் ஆயிடுறாங்க. ஆனா இந்த உலகத்துல இருக்கிற குப்பையெல்லாம் ஒழுங்குபடுத்துறதுக்கு ஒரு ரோபோட்டை வச்சிருவாங்க. அந்த ரோபோட் பேர் தான் வாலியர். சின்ன ரோபோட். அது ஒரு ஊரா போய் குப்பையெல்லாம் மடிச்சு 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 ஒரு வாரமா அடிக்கிட்டு இருக்கும். அதை பத்தி ஒரு கதை ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். பாருங்க. அப்படிப்பட்ட ஒரு குப்பை காடாக தான் நம்ம நாடு இப்போ எல்லா உலகமே உருவாயிட்டு இருக்கு. கடலில் குப்பை, கடல்ல ஒரு குப்பை ஐலாண்ட் இருக்கு. ஐலாண்ட் நினைச்சு போனா வெறும் பிளாஸ்டிக் எல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய குப்பையா கிடக்குதான். ஏதோ ஒரு ஓஷன்லயும் பிளாஸ்டிக், ஏன்னா மக்கள் போடுற பிளாஸ்டிக் எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஒரு பெரிய பிளாஸ்டிக் ஒரு ஐலாண்டா ஒரு இடத்துல இருக்குதான். அந்த மாதிரி ஒரு குப்பை இருக்கு. நம்ம ஊர்லயும் அதுதான் நிறைய இடத்துல இருக்கு. குப்பை காடுகள் அதிகமாக இருக்கிறது. அதை பத்தி தான் இன்னைக்கு நீங்க காலையில அதை ஒட்டி ஒரு கேம்பெயின் தான் இன்றைக்கு நீங்கள் காலையில விஜய் வித்யாலயா காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்ல ஒரு அவேர்னஸ் ரேலி கொண்டு வந்தீங்க. உங்களுக்கு மனமார்ந்த இன்னைக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் அதுதான் ரெடியூஸ், ரீயூஸ் அண்ட் ரீசைக்கிள் அவேர்னஸ் ரேலி. ரெடியூஸ்னா குப்பையை குறைங்க. இப்போ என்ன ஆயிடுச்சு, முன்னாடிலாம் நம்ம கடைக்கு போகும்போது கையில ஒரு பையை தூக்கிட்டு போவோம், மஞ்சள் பை தூக்கிட்டு போவோம், வெள்ளை பை, துணி பை தூக்கிட்டு போவோம். இன்னைக்கு யாருமே எடுத்து போல, கடைக்கு போறோம், ஒரு பிளாஸ்டிக் பை வாங்கிட்டு வரோம், வந்தவுடனே அதில் இருக்க சாமானெல்லாம் எடுத்து போட்டு குப்பையை காடி போட்டுரும். அதுக்கு மேலே இப்போ என்னன்னா அமேசான், அந்த நான் என்ன சொல்றது, இந்த ஆன்லைன்ல ஆர்டர் பண்றீங்க, அது எவ்வளவு வருது தெரியுமா? எத்தனை அட்டுப்பட்டி வீடு முழுக்க குப்பை தொட்டியா தான் இருக்கு. அப்பெல்லாம் வீட்டுக்கு ஒரு குப்பை தொட்டி இருக்கிறப்ப எல்லாருக்கும் குப்பை தொட்டி வைக்கிறதா இருக்கு. ஏன்னா எதைத்தாலும் கவர்ல வந்து அதை பிரிச்சு போறதுக்கு ஒரு இடம் வேணும். தலையில போட்டா குப்பை இடம். அதனால எல்லா பக்கத்தையும் ஒரு குப்பை தொட்டி, ரூம்ல குப்பை தொட்டி, ஹாலில் குப்பை தொட்டி, எங்க பார்த்தாலும் குப்பை தொட்டி. ஏன்னா அத்தனை குப்பைகள் சேருகிறது. முன்னாடிலாம் அதெல்லாம் கிடையாது. குப்பைன்ற கான்செப்டே இல்லை. வெங்காயத்தோடு முடிச்சாங்கன்னா ரோஜா செடியில போட்டுருவாங்க இல்லையா? ஏன்னா அது உரமா போகணும் அப்படின்வாங்க. பிளாஸ்டிக் பால் கவர்ல கூட எடுத்து வைப்பாங்க. ஏன்னா எதுனா பின்னாடி உபயோகமாக அதுல ஏதாவது போட்டு கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வைப்பாங்க. சாப்பாடெல்லாம் வந்து வாழை இலையிலையோ மந்தார இலையிலையோ கட்டி கொடுப்பாங்க. இட்லி சுட சுட இட்லி அந்த வாழை இலையில வச்சு கட்டி கொடுத்தாங்கன்னா ஒட்டிப்பாங்க. இட்லி ரொம்ப நல்லா இருக்கும். அந்த வாழை இலையை தான் நம்ம தூக்கி போடுவோம். ஏதோ மாடோ ஆடோ சாப்பிட்டு போவோம். அந்த நாடகத்துல நம்ம முன்னோர்கள் விடமாட்டாங்க. எங்க அம்மாவும் எங்க பாட்டிலாம் அந்த நாடகம் விடமாட்டாங்க, வச்சுக்குவாங்க, மல்லிகைப்பூ எடுத்து உபயோகமாக்கட்டும். அந்த மாதிரி எதையுமே வீணாக்க கூடாது. யூஸ் அண்ட் த்ரோ என்ற கான்செப்டே நம்மளுடைய இந்திய கலாச்சாரத்தில் கிடையாது. எதையுமே யூஸ் அண்ட் த்ரோ இல்லை. அது ரொம்ப பழசாய் கிழிஞ்சு போனாதான் பழையன கழிதலும் புதியன புகுதலும். அப்படித்தானே? வருஷத்துக்கு ஒரு முறை தான் அது கூட ஏதாவது போகி அந்த மாதிரி சமயத்துல தான் பழைய பாயெல்லாம் கிழிஞ்சு போச்சு எரிப்பாங்க, இல்லைன்னா வச்சு உபயோகப்படுத்துவாங்க. அதனாலதான் ரெடியூஸ், குப்பையை குறைப்பது, ரீயூஸ் எதுவாக அதை வேறு விதமாக அதை நம்ம உபயோகித்துக் கொள்வது. பையிலோ ஓடக்கூட பெரம்பு கூட மீன் வாங்குறதுக்கு கூட எடுத்துட்டு போவாங்க. வாங்கிட்டு போயிட்டு நல்லா கழுவி காய வச்சு அடுத்த நாள் எடுத்துட்டு போவாங்க காய்கறி வாங்குறதுக்கு. இந்த மாதிரிலாம் நம்ம பார்த்துருக்கிறோம். அதே போல ரீசைக்கிள், மறுசுழற்சி. அழுக்கு துணியை கூட அழுக்கு தண்ணி, அழுக்கு துணி துவைச்சாங்கன்னா அழுக்கு தண்ணி கூட அதை வயல்ல இறங்கினா செடிக்கு போட்டோம், இல்லை கழிவறைக்கு போட்டோம், அப்படின்லாம் நம்ம உபயோகப்படுத்திட்டு இருந்தோம். ஆனால் இப்போ திருப்பி அதான் வருது. பூஜ்ய குப்பை அப்படின்ற ஒரு கான்செப்ட் வருது. அதாவது ஜீரோ குப்பை, ஜீரோ வேஸ்ட். வேஸ்டே பண்ணாதீங்க, குப்பை போடாதீங்க. அந்த ரேலி தான் இன்னைக்கு நீங்க எல்லாம் காலையில பண்ணீங்க. ரெடியூஸ், ரீயூஸ் அண்ட் ரீசைக்கிள். அது முக்கியமான தேவை. அது ஒரு சொல்யூஷன், அது ஒரு தீர்வு. இந்த குளோபல் கிரைசிஸ்க்கும், குளோபல் வார்மிங்க்கும், கிளைமேட் சேஞ்ச், கிளைமேட் கிரைசிஸ்க்கு அது ஒரு தீர்வு. இதெல்லாம் நீங்க செய்யணும். அதே போல நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சொல்லணும்னு எழுதி வச்சுருக்காங்க, விட்டுறக்கூடாது அப்படின்னு. அடுத்ததா பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த கிரைசிஸ்ல பார்த்தீங்க இல்லையா, நிறைய டிவி போட்டதுல இப்போ சைபீரியாவில் பர்மாஃப்ராஸ்ட்
மாதிரி குறைந்த பணி தான் ஆகும். அதுல வந்து நிறைய கிருமிகள் ட்ராப் ஆயிருக்கு. அது வந்து அந்த காலம் ரொம்ப லட்சக்கணக்கான வருடங்களாக இருந்த கிருமிகள் அதுல மாட்டி இருக்குது. இப்ப இந்த குளோபல் வார்மிங்னாலையும் கிளைமேட் சேஞ்சாலையும் அவைகள் முறுகி விட்டால், அதுல இருந்து புது புது கிருமிகள் வெளிவந்தால் நோய்கள் உருவாகும். புது நோய். நீங்க ஒரு படம் பார்த்துருப்பீங்க, இங்கிலீஷ் படத்துல ஒரு குழந்தை உடம்பு சரியில்லாம ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆகும். அட்மிட் ஆனாலும் எல்லாம் செக் பண்ண உண்மையில ஒரு சாதாரண சளி இருமலுக்கு அந்த அம்மா கூட்டிட்டு வருவாங்க, அட்மிட் பண்ணுவாங்க. கொஞ்ச நாள் ஒரே நாள் ஐசியூ போயிடும் குழந்தை. அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைங்க ஒரு 10 குழந்தைங்க வரும். குழந்தை அதுக்கப்புறம் பெரியவங்க வருவாங்க. திடீர்னு ஒரே நாள் 2 நாள்ல அந்த நகரம் முழுக்க அவங்களுக்கு உடம்பு சரியில்லாம ஆகி அத்தனை பேரும் ஆஸ்பத்திரியிலையும் ஐசியூ சிசியூ அவசர சிகிச்சை பிரிவில் அட்மிட் ஆவாங்க. அப்புறம் டாக்டர்ஸ்ல